ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி சில காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறாங்க. பைபிள் இஸ் a புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். அதை வாசிக்க வாசிக்க தோண்ட தோண்ட புதையல் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், தோண்ட தோண்ட புதையல் வரும். நிறைய பேர் இன்றைக்கி பைபிளே வாசிக்கிறதில்ல இல்லை. அதனால தான் வசனத்தில் அந்த சத்தியம் தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக பிசாசு அப்படியே அடிச்சுட்டு போயிடுறோம். பைபிள் தொடர்ந்து 4 மாதம் ஆகுதா? ஆமாம், 4 மாதம் ஆகுதுல்ல உங்களுக்கு. 4 மாதம் அப்படியே ஒரு 4 வருஷம் கூட ஆகும் பைபிள் திறந்து. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு போனால் அவங்க ரொம்ப பணக்காரங்க. அந்த பாஸ்டரை கூப்பிட்டவங்க. பாஸ்டர் எல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த ஒய்ஃப் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, ஹே, இந்த பாஸ்டர் ஒரு கோல்டு ஸ்பூனை திருடிட்டு போயிட்டாரு, நீ போய் கேளு அப்படின்னா அந்த ஹஸ்பண்டனால் எதுவும் சொல்ல முடியல. ஐயோ, பாஸ்டராக போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி போட்டோம் அப்படின்னு விட்டாங்களாம். நம்ம அந்த ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், இந்த பாஸ்டர் கோல்டு ஸ்பூனை திருட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு. இந்த அம்மாவுக்குள்ளே அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி, இந்த பாஸ்டரை எப்படியாச்சும் ஒரு நாள் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் எத்தனையோ வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து அவர் திரும்பி வீட்டுக்கு வந்தால் அதே மாதிரி சாப்பிட உட்காந்தா இந்த அம்மாவுக்கு கேட்கலாமா வேணாமான்னு ஒரு ஏக்கம். அப்புறம் இந்த அம்மா வாய் திறந்து கேட்டுருச்சான், பாஸ்டர், என்னுடைய லாஸ்ட் டைம் வரும்போது என்னோடய கோல்டு ஸ்பூனை நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், அது உங்கள் பைபிளுக்குள்ளே நான் வச்சுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 3 வருஷம் இந்த அம்மா பைபிளே திறந்துருந்தால் அந்த கோல்டு ஸ்பூனை எப்போயோ கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு நிறைய பேருடைய கதை அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உன்னை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிசாசு ஆண்டர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். என்ன பர்மிஷன் கேட்குறான்? சீமோனை லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரை, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஆண்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் உடனே ஆண்டர் என்ன பண்ணியிருப்பார்? ஐயோ, சீமோனெல்லாம் தொடாதப்பா, அவன் ஏன் பிள்ளை, அதனால் தொடாத அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு? நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டார் ஆண்டவர். இன்றைக்கி வசனத்தினால நம்முடைய இருதயம் இல்லைன்னா, பிசாசு கோதுமையில் போட்ட அப்படி ஒரு குலுக்கி பீட்டர் ஒரு பெரிய அப்போஸ்தலர், அவரையே போட்டதில் வகை தேடுறான்னு சொன்னால் நீங்கள் நானும் ஏமாத்துறோங்க. இன்றைக்கி ஏமாத்துறோம் அப்படின்னு என்ன விதத்தில் நான் சொல்ல வரேன்னா, நம்ம மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, எல்லாம் சூப்பரு, நம்ம வல்லமை உள்ளவர்கள் எல்லாமே இருந்தாலும் நம்ம இருதயத்தில் ஒரு வார்த்தை இல்லை, நம்ம மைண்டில் ஒரு வார்த்தை இல்லைன்னா பிசாசு ஈஸியாக கீழே தள்ளிட்டு போயிடுவான். அதனால் fill your heart, fill your mind with God's word, so that the devil அவன் கிட்ட கூட வரமாட்டான். அவன் பயப்படுகிற 2 காரியம். 1 தேவனுடைய வார்த்தை, 2வது இயேசுவின் ரத்தம். இதை டெய்லி அறிக்கை செய்யுங்க. வசனத்தை வாசித்து அறிக்கை செய்யுங்க. ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, உங்கள் வார்த்தையின் மேலே எனக்கு ஆவலை தாங்க. பைபிள் படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது பிரதர், அது ஒரு மாதிரி படித்தாலே தூக்கம் வருதுன்னா கீப் ப்ராக்டிஸிங் இட். படிங்க, தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, படிங்க. படித்து ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதில் இருக்கிற சத்தியத்தை கற்றுதாங்கப்பா. கேட்கும்போது ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த காலவேளையில் அவர் வார்த்தைக்கு கவனத்தை செலுத்துங்க. இல்லைன்னா பாருங்கள், இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உன்னை புடைகிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டேன், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வேலையை அவர் பண்ணுறாரு, நம்மளுடைய வேலையை ஆண்டவர் நம்ம பண்ண சொல்கிறார். என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி வாழணும். அப்படி நம்ம வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்முடைய சார்பில் இருந்து அவரை நமக்கு ஹெல்ப் பண்ண அழகாக அவர் உதவி செய்வார். அதை கொஞ்சம் கவனத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் தாம் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.